நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு ரேஷியோவுக்கும் என்னென்ன வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல தீட்டா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. நம்ம எல்லாமே டைரக்ட் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். நேரடியான ரேஷியோஸ் மட்டும் பார்ப்போம். அதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸ்க்கு அப்படியே தலைகீழாக மாற்றி எழுதினீங்கன்னா வந்துடும். முதல்ல சைன் ரேஷியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சைன் 0க்கு 0, சைன் 30க்கு 1/2, சைன் 45க்கு 1/√2, சைன் 60க்கு √3/2, சைன் 19 வேல்யூ 1. ஸோ இதை நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல 0லேருந்து ஆரம்பிப்போம். 0லேருந்து கால் வேல்யூவாக அதிகமாக்கிட்டே போகணும். முதல்ல 0, அப்புறம் அதில் கால்னா 1/4, அப்புறம் அதனுடைய கால் பண்ணும்போது அரை 1/2, அப்புறம் 3/4 3/4, அப்புறம் 1. இந்த வேல்யூ தான். ஸோ இப்போ முதல்ல நம்ம 0 அப்படிங்கிற வேல்யூக்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா எனக்கு 0 ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துடும். அடுத்தது 1/4 அப்படிங்கிற வேல்யூக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1/2 வந்துடும். கால் அதிகமாக்கியாச்சு. அடுத்தது இதை விட என்ன கால் அதிகமாகும்போது அரை. இந்த அரைக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1க்கு ரூட் எடுத்தா 1, √2 அப்படியே வந்துடும். இப்போ 1/√2 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அடுத்து இதோட இன்னொரு கால் அதிகமாக்குனீங்கன்னா முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, 3/4. இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா √3 தான் கிடைக்கும். ஏன்னா 3ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, /2. ஸோ √3/2 வந்துடும். அடுத்து இதோட இன்னொரு கால் அதிகமாக்குனீங்கன்னா 1க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 1, அதனால வந்துடும். ஸோ இந்த சைனுக்கு ஞாபகம் வச்சுக்கிற வேல்யூவை நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். 0, அப்புறம் கால், அப்புறம் அரை, அப்புறம் முக்கால், அப்புறம் 1. அதுக்கான ரூட் எடுத்தீங்கன்னா இந்த 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படிங்கிறதுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்தது நம்ம காஸ் ரேஷியோ பார்க்க போறோம். ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் காஸ் தீட்டா. அப்படியே நீங்க என்ன செய்யணும், இந்த சைன் ரேஷியோ எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அதை ரிவர்ஸா எழுதுனீங்கன்னா போதும், காஸ் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ காஸ் 0க்கு 1, ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. சைன் 30க்கு காஸ் 30க்கு √3/2, காஸ் 45க்கு 1/√2. அடுத்தது சைன் காஸ் 60க்கு 1/2. அடுத்த வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு 0. அப்படியே அதை ரிவர்ஸா எழுதுனீங்கனாலே இதுல கிடைச்சிரும். அதாவது இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சைன் 45 டிகிரியும் காஸ் 45 டிகிரியும் ஈக்குவல் வேல்யூ 1/√2 அப்படிங்கிற வேல்யூல இருக்கும். அதே மாதிரி சைன் 30 வேல்யூவும் காஸ் 60 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி சைன் 60 வேல்யூவும் காஸ் 30 வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். சைன் 0 காஸ் 90 ஒன்னா இருக்கும். அதே மாதிரி சைன் 90 காஸ் 0 வேல்யூ ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி ரிவர்ஸ்ல இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது tan தீட்டா. நான் ஏற்கனவே சொல்லி போட்டிருக்கேன். tan தீட்டா அப்படிங்கிறத இன்னொரு விதமா எழுதுறத இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். தேவைப்படும் போது tan தீட்டாவை நம்ம சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இதனுடைய ரெசிப்ரோக்கல் காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இதையும் மறந்துடாதீங்க. இப்ப tan தீட்டாவோட வேல்யூ நம்ம சைன் பை காஸ் அப்படின்னு எழுதும் போது 0/1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நியூமரேட்டர் 0, டினாமினேட்டர் என்ன வேல்யூ இருந்தாலும் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் 0. அடுத்தது 30. இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா அந்த 1/2வும் 1/2வும் கேன்சல், /2 கேன்சல் ஆயிடும். அப்போ 1/√3. இதை டிவைட் பண்ணும்போது நியூமரேட்டர் 1/√2, டினாமினேட்டர் 1/√2. அப்போ ஆன்சர் 1. இதையும் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும், √3 வரும். 1/0 நியூமரேட்டர் எந்த வேல்யூவா இருந்தாலும் டினாமினேட்டர் 0வா இருந்தால் அதுக்கு பேரு அன்டிஃபைன்ட். அப்படி வந்துடும். ஸோ இது முக்கியம். இது தெரிஞ்சதுன்னா போதும். மற்ற வேல்யூஸ்லாம் இதனுடைய ரெசிப்ரோக்கல்ஸாக தான் எழுத போறோம். நம்ம அதிகமாக நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க அந்த ஐடென்டிட்டிஸ், அப்புறம் இந்த சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், இந்த டேபிள் வேல்யூஸ் இது எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ட்ரிகனாமெட்ரியில எந்த விதத்துல சம் கேட்டாலும் எப்படிலாம் அப்ளை பண்ணி போட முடியும் அப்படிங்கிற ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்லித்தரேன்.